உலகத்திலேயே மூழ்காத ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறோம். கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுனா இன்றைக்கி வித்தியாசமாக பேசுகிறோம். அன்றைக்கே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸ்நேகிதி, இனிய தோழி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா தமிழில். அதற்கு ஏற்றவாறு ஒரு அருமையான தோழி. அந்த தோழியும் தோழனுமாக இருந்தவர்கள் யார் தெரியுமா? கடையேழு வள்ளல்களில் ஒருவனாக இருந்த பாரியும் அவனுடைய இனிய தோழியாக சிநேகிதியாக இருந்தவள் யார் தெரியுமா? முத்தமிழ் மூதாட்டி என்று இன்றெல்லாம் போற்றுகிறோம் அல்லவா, அந்த ஔவையாரும் தான். இந்த இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்பு எத்தகைய நட்பு தெரியுமா? தமிழ் உணர்வு இருவரையும் இணைத்தது, வேறு எதுவுமே கிடையாது. ஒருவன் அரசன், பெரிய வள்ளல், செல்வந்தன். இன்னொருவன் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு புலவர். அந்த பாரிக்கு கபிலர் என்று ஒரு அருமையான நண்பர் உண்டு. அதுபோல இந்த ஔவையாருக்கும் அதியமான் நெடுமானஞ்சி என்று சொல்லி அற்புதமான தோழன். அந்த இனிய தோழன் அதியமான் நெடுமானஞ்சி, அவனுடைய இனிய தோழி ஔவையார். அதியமான் நெடுமானஞ்சி தகடூர் என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கு தர்மபுரின்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த ஊரினுடைய மிகப்பெரிய வள்ளல் அரசனாக இருந்தவன். அவனுடைய புகழை, அவனுடைய செம்மாப்பை, பெருமிதத்தை பாடி பாடி பரவசப்பட்டு போனவள் ஔவையார் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் பெண்ணரசி, அவனுடைய இனிய சிநேகிதி. இவனுடைய பண்பே ஊரெல்லாம் சென்று நல்லவருக்கு நன்மையை செய்வது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஔவையார் ஒரு நாள் அவனை காண செல்கிறாள், அதியமான் நெடுமானஞ்சியை. பாரிக்கும் கபிலருக்கும் இருந்த நட்பு போல ஔவையாருக்கும் அதியமான் நெடுமானஞ்சிக்கும் அற்புதமான நட்பு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருந்த நட்பு மறந்து விடாதீர்கள். எவ்வளவு அற்புதமான நட்பு பாருங்கள். அந்த இடத்திலே களைத்து போய் அவனுடைய அரண்மனைக்குள்ளே நுழைகிறாள். அரசவைக்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த கட்டிலே அமர்ந்திருக்கிறாள். அந்த நேரம் பார்த்து வேட்டைக்கு சென்ற அதியமான் நெடுமானஞ்சி திரும்பி வருகிறான். திரும்பி வருபவனுடைய கையிலே என்ன இருக்கிறது என்றால் அற்புதமான ஒரு கனி. என்ன கனி என்றால் சிறப்புக்கும் பெருமைக்கும் ஏன் புகழுக்கும் உரிய சிறிய நெல்லிக்கனி. அந்த நெல்லிக்கனியை இவன் சென்று வேட்டையாடுவதற்காக அந்த இடத்துக்கு கானகத்திற்கு சென்ற பொழுது பறித்து வருகிறான். தாகம் மேலிட்ட காரணத்தினால் ரொம்ப தவிக்கிறது, நீர் வறட்சி. அதனால் இந்த கனியை சாப்பிடுங்கள், இந்த நெல்லிக்கனியை சாப்பிடுங்கள் என்று சொல்லி அந்த நெல்லிக்கனியை கொடுத்த பொழுது அதை உண்ண தலைப்படுகிறான். பக்கத்திலே இருக்கக்கூடிய அமைச்சர், மந்திரி, அந்த காலத்து மந்திரி, மறந்து விடாதீர்கள். அவர் என்ன சொல்கிறார்? அரசே, இந்த நெல்லிக்கனி அற்புதமான நெல்லிக்கனி, சுவையை தருவதோடு மட்டுமல்லாமல் சாவாத அமிர்தத்தை உண்ணக்கூடியவர்களுக்கு எவ்வளவு சிறப்பு தருமோ, அந்த அமிர்தத்தை உண்டால் எவ்வாறு அவர்களுக்கு பிறப்பு நீங்கி இறப்பு நீங்கி வாழ்வார்களோ சிரஞ்சீவியாக, அதுபோன்று நிலைத்த வாழ்வை தரக்கூடியது இந்த நெல்லிக்கனி என்றார். ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா ஆயுசு பூராவும் மகிழ்ச்சியா இருக்கலாம், நித்திய ஆயுசு, மிக பிரமாதமா வாழலாம். இதுதான் சுருக்கமாக அந்த அமைச்சர் சொன்னது. அதை கேட்டவுடன் என்ன செய்திருக்க வேண்டும்? நாம இருந்தால் பத்திரப்படுத்தி உடனே சாப்பிட்டு நீண்ட நெடுகாலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் மனித இயல்பு. ஆனால் தாகம் தவித்த பொழுதும் கூட அதனுடைய உள்ளங்கையில் அந்த நெல்லிக்கனியை ஏந்தி கொண்டு, எனக்கு வேறு ஏதாவது இடத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வாருங்கள், நெல்லிக்கனியை நான் சாப்பிடவில்லை என்று மறுத்து விடுகிறார். என்ன செய்ய போகிறான் இவன் என்று எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திரும்பி வருகிறான், அரண்மனைக்குள் நுழைகிறான். அங்கே பார்க்கிறான், அந்த அரண்மனையிலே அந்த அவன் அமர்ந்திருக்கக்கூடிய அரசவைக்கு பக்கத்திலே அவை பெருமாட்டி அமர்ந்திருக்கிறான். அவளை பார்த்து வாருங்கள் அவையே, வாருங்கள் அவையே என்று சொல்லி இன்முகம் காட்டி அவளை வரவேற்கிறான். வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய அவைக்கு அவனை கண்டதும் மகிழ்ச்சி, தமிழை கண்டார் போன்று தகைப்பில்லாத மகிழ்ச்சி. அவ்வளவு மகிழ்ச்சியோடு அவனை பார்த்து கைகூப்பி கண்களில் நீர் சோர நிற்கிறாள். அவளை பார்த்து விட்டு சொல்கிறான், நீண்ட நெடுந்தூரம் களைத்து வந்திருப்பீர்கள், தமிழ் தொண்டு செய்வதற்காக பாதங்களெல்லாம் இந்த மண்ணிலே பட தோய்ந்து தோய்ந்து நடந்து வந்திருப்பீர்கள், சோர்ந்து இருப்பீர்கள், இந்த நெல்லிக்கனியை சாப்பிடுங்கள் என்று கொடுக்கிறான். வெயில் தகிக்கிறது, வெயிலினுடைய உக்கிரம் போவதற்காக அந்த நெல்லிக்கனியை உடனே, சாதாரண கனிதானே நெல்லிக்கனி, என்ன பெரிய அரிய கனியா, உடனே வாங்கி உண்கிறாள். உண்ட பிறகு தாகம் தவிக்கிறக்கூடிய அந்த நாக்கு வறட்சி நீங்குகிறது, சுவை மேலிடுகிறது. அதியனை பார்த்து, அதியா, இந்த நெல்லிக்கனி எங்கு பெற்றாய்? மிக பெரும் சுவையாக இருக்கிறதே. உடனே சிரிக்கிறான் அதியன். அவையே, இது கிடைத்திருக்கிற நெல்லிக்கனி எத்தகைய சிறப்புடையது தெரியுமா? இதை சாப்பிட்டவர்களை நீண்ட நெடுங்காலம் இந்த உலகிலே வாழ வைக்கக்கூடிய அருமருந்தன்ன நெல்லிக்கனி என்றான். உடனே அவை துடித்து போனாள்.
பதறி போனாள். ஐயோ அதியா, என்னிடம் இதை கொடுத்து விட்டாயே, நீ உண்டா என்றால், இதை சாப்பிட்டிருந்தாய் என்றால் நீ பன்னெடுங்காலம் வாழ்ந்து இந்த உலகத்தை எல்லாம் வாழ்விப்பாயே, என்னிடம் ஏன் கொடுத்தாய் என்று அவள் பதறி போகிறாள். உடனே அவன் சிரிக்கிறான். அதியன் அவளை பார்த்து, இல்லை அவையே, என் அன்பிற்கினிய சிநேகிதியே, என் இனிய தமிழ் தோழியே, நீ சாப்பிட்டாய் என்றால், உண்டாய் என்றால் நீ நீண்ட நெடுங்காலம் வாழ்வாய், தமிழும் பன்னெடுங்காலம் வாழும். அதற்காகத்தான் இந்த நெல்லிக்கனி உனக்கு தந்தேன் என்று சொல்லி மகிழ்ந்து சிரிக்கிறான். சிரித்த உடனே அந்த காட்சியை நினைத்து பாருங்கள். இதை சொன்ன உடனே அந்த தாய், அந்த மூதாட்டி, அவனுடைய சிநேகிதி, அவனை வாழ்த்துகிறாய். நீல மணிமிடற்று ஒருவன் போல மன்னிய பெருமை, நீ நீண்ட காலம் வாழ்வாயாக என்று சொல்லி அந்த சிவபெருமானை போல நீல மணிமிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமை, உலகிலே வாழ்வாயாக என்று வாழ்த்துகிறார். சரி, இதை கேட்டவுடன் என்ன தோன்றுகிறது? நெல்லிக்கனி சாப்பிட்டு அவை வாழ வேண்டும் அல்லவா? அவள் வாழ்த்திய வாழ்த்தின்படி அதியமான் இன்றைக்கு வாழ வேண்டும் அல்லவா? வாழ்கிறார்களா? இப்படித்தானே இளைய தலைமுறை கேட்கும். இன்றைக்கு அங்கும் இங்கும் அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய இளைய தலைமுறை என்னை பார்த்து இந்த கேள்வியைத்தானே கேட்கும். அதற்கு சரியான பதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? எங்கே தெரியுமா? எத்தகைய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? தமிழ் சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளில் இந்த பொழுதில் அவர்களை பற்றி பேசுகிறோம் அல்லவா? அந்த தமிழ் மூதாட்டி, அவை மூதாட்டி, இனிய சிநேகிதி, அன்பு தோழி என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா? அப்படி அவளை நினைக்க வைக்கக்கூடிய அளவிற்கு செய்தது எது? அவள் உண்ட நெல்லிக்கனிதானே. எனவே அதியமான் சொன்ன அந்த செய்தியில் பொய்யில்லை, பிழையில்லை. எனவே அவ்வை வாழ்கிறார். சரி, அவ்வை வாழட்டும். அதியமான் வாழ்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவள் வாழ்த்திய வாழ்த்தால் அதியமானையும் நினைக்கிறோம் அல்லவா? எப்பொழுதெல்லாம் அவ்வையை நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அதியனை அல்லவா இந்த உள்ளம், தமிழ் உள்ளம் நினைக்கிறது. ஆகவே இருவரும் வாழ்கிறார்கள். அன்புடைய சிநேகிதனும் இனிய தோழியும் வாழ்ந்த வாழ்க்கை நட்பின் பாலம், உறவு பாலம்தான் புறநானூற்றிலே பறந்து விருந்து கிடக்கக்கூடிய நட்பு பாலம் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு பெண் சிநேகிதி என்று சொல்லி, ஆண் சிநேகிதன் என்று சொல்லி சிநேகிதம், அதாவது நட்பு கொச்சைப்படுத்தி விடப்பட்டது. ஆனால் அன்றைக்கு இருந்த நட்பு நல்ல நட்பாக, நட்பு ஆராயப்பட்ட நட்பாக, தூய்மையான நட்பாக இருந்தது என்பதற்கு சான்று அதியமான் நெடுமானஞ்சியும் அவ்வை மூதாட்டியும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். இத்தகைய அன்புடைய சிநேகிதி வந்தால் அவளை பிரிய மனம் வருமா? எப்பொழுது பிரிவோமோ, எப்பொழுது சந்திப்போமோ என்றுதானே அந்த அன்பு உள்ளம், நட்பு உள்ளம் இயங்கும். ஆகவே எப்பொழுதெல்லாம் அவ்வை வருகிறாளோ அப்பொழுதெல்லாம் அவளை வெளியே அனுப்ப அவளுக்கு மனமே வராது. அதியமான் நெடுமானஞ்சிக்கு அவ்வை மூதாட்டிக்கோ வந்தோம், பாடினோம், எல்லோரையும் பார்த்தோம், மகிழ்ந்தோம், பிரிவோம், பிறகு சந்திப்போம் என்று சொல்லி அவனிடம் விடைபெறச் செல்வாள். அவள் இன்றைக்கு போக வேண்டாம், நாளை செல்லலாம் என்பாள். சரி, நாளைக்கு போகலாம் என்று காத்திருப்பாள். மறுநாள் சென்றால் இன்று வேண்டாம், நாளை செல்லலாம் என்று சொல்லி அவளை ஒவ்வொரு நாளும் தாமதப்படுத்தி கொண்டே இருப்பான். அவ்வைக்கு திகட்டாது. தமிழைப் போல இனிப்பவன் அதியன். ஆனால் அவ்வையுடன் கூட விருந்திருப்பவர்கள், கூட ஆடி பாடி இருக்கக்கூடிய ஆடுனர்கள், பாடுனர்கள், விரலியர்கள், இவர்களுக்கெல்லாம் வீட்டை பிரிந்து வந்திருக்கக்கூடிய சோகம் இருக்கும் அல்லவா? தொலைதூரத்தில் வந்திருக்கிறோமே, பாடிவிட்டோம், அவன் பரிசில் தரப்போகிறான், அதை பெற்றுக்கொண்டு விரைவாக சென்று வீடு திரும்ப வேண்டுமே என்கின்ற ஏக்கம் ஒவ்வொருவருடைய மனத்தில் நிழலாடும். ஆகவே அவர்கள் இரவு பொழுதானவுடன் அவ்வையிடம் சென்று, அவ்வையே, நீங்கள் சொல்வது சரிதான், அதியமான் மிகச்சிறப்பாக உபசரிக்கிறார், இல்லை என்று மறுக்க முடியாது, மிகப்பெரிய வள்ளல், வாரி வாரி வழங்கக்கூடிய தன்மையுடையவர். ஆனாலும் இல்லம் நோக்கி எங்கள் உள்ளம் தடுமாறுகிறதே, விரைவில் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களை நோக்கி வற்புறுத்துகிறார்கள் அவர்கள். உடனே அதை பார்த்துவிட்டு அவ்வை சொல்கிறாள், பொறுங்கள், பொறுத்தது பொறுத்தோம், விரைவாக சென்று விடலாம் என்று சொல்லிவிட்டு ஒரு அழகான செய்தி சொல்கிறாள். ஒரு நாள் செல்லலும், இரு நாள் செல்லலும், பல நாள் பயின்று பலரோடு செல்லிடும், தலைநாள் போன்ற விருப்பினன் மாதம், யானை தன் கோட்டிடை வைத்த கவளம் போல கையகத்ததுவே பொய்யாகாதே. என்ன சொல்லி ஆற்றுப்படுத்துகிறாள், தேர்தல் சொல்கிறாள் தெரியுமா? ஒரு நாளைக்கு போனாலும் சரி, 2 நாளைக்கு போனாலும் சரி, தொடர்ச்சியா போனாலும் சரி, தலைநாள் போன்ற விருப்பினன் மாதம், முதல் நாள் எப்படி உபசரித்தானோ அதுபோல உபசரிப்பான். நினைச்சு பாருங்க, நம் பக்கத்துலலாம் சொல்லுவோம், முதல் நாளை வந்த உடனே, நம்மளை பார்த்த உடனே விருந்தினர்கள் வந்து விட்டார்கள் என்ற உடனேயே என்ன செய்வார்கள்? தலைவாழை இலையை போட்டு உபசரிப்பார்கள். முதல் நாள் தலைவாழை இலை, சரி. 2ஆம் நாள் என்ன செய்வார்கள்? தையல் இலை, அதாவது அந்த சருகு இருக்கிறது அல்லவா, தாமரை இலை, அது போல வாழை இலையினுடைய சருகு, இதை வைத்து கொண்டு சின்ன சின்ன ஈர்க்கங்குச்சிகளை வைத்து
தையல் இலையை வைத்து சோறு போடுவார்கள். முதல் நாள் தலைவாழை இலை, 2ஆம் நாள் தையல் இலை, 3ஆம் நாள் ஆயிடுச்சோ, ஐயோ 2 நாளா இருந்து 3ஆம் நாளும் உட்கார்ந்துருக்கானே, போக மாட்டேங்கிறானே, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தானே, 3ஆவது நாள் ஆகிவிட்டதே என்று சொல்லி கையிலே போட ஆரம்பித்து விடுவார்களாம். தலைவாழை இலை அது கையிலே, அடுத்தது கையிலும் வந்து விடுமா, தையல் இலை மாறி கையிலே மாறிடும். அதற்காக சொல்லுகிறாள் ஔவையார், ஒரு நாள் செல்லலும், ஒரு நாள் போனாலும், 2 நாள் செல்லினும், 2 நாளைக்கு போனாலும், பல நாள் பயின்று பலரோடு செல்லினும், பல நாளைக்கு தொடர்ச்சியா, அது ஒருத்தரா மட்டுமில்ல, 2 பேரா மட்டுமில்ல, பலரோடு கூட்டம் கூட்டமாக சொன்னாலும் தலைநாள் போன்ற விருப்பினன் மாதோ, நாள் எப்படி உபசரித்தானோ, வாங்க 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 என்று உபசரித்தானோ அதுபோன்று உபசரிக்கக்கூடியவன். யானை தன் கோட்டிடை வைத்த கவளம் போல. ஒரு பெரிய அற்புதமான காட்சியை பார்க்கிறார். அங்கு சுற்றிலும் விலங்குகள் திரிந்து கொண்டிருக்கும். அந்த விலங்குகளிலே கம்பீரமான விலங்கு யானை. யானை என்ன செய்கிறது, தன்னுடைய சாப்பாட்டை உணவை எடுக்கிற பொழுது தன்னுடைய கோடு தந்தங்களுக்கு இடையே வைக்கிறது. யானை தந்தங்களுக்கு இடையே வைக்கக்கூடிய அந்த கவளம் சாப்பாடு என்ன ஆகும், நிச்சயமாக அதன் வாய்க்குள்ளே போகும். அதுபோல அதிகமா நெடுமானஞ்சி நமக்கு வைத்திருக்கக்கூடிய பரிசு கட்டாயம் நிச்சயமாக உறுதியாக நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி எவ்வளவு அற்புதமான பிணைப்பை பார்க்கிறாள் பாருங்கள். சுற்றுச்சூழலை கவனிக்கிறாள், விலங்குகளை கவனிக்கிறாள், தன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதை அற்புதமான ஓமையோடு இங்கே வைத்து இணைத்து பாடுகிறாள். யானை தன் கோட்டிடை வைத்த கவளம் போல கையகத்ததுவே பொய்யாகாதே, நம்ம கையில இருக்கு பரிசு, உடனே புறப்பட்டு சென்று விடலாம் என்று சொல்லி அவரை தேற்றி அழைத்து கொண்டு செல்கிறாள் என்றால் நட்பு எத்தகைய நட்பு என்பதை பாருங்கள்.